உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ல நிறைய பேக்லாக்ஸ் இருக்கா? அது எப்படி கவர் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களோட பேக்லாக்ஸை கவர் பண்றதுக்கு மோர் ப்ராக்டிக்கல் வே ஒரு சொல்றேன். இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நிறைய பேக்லாக்ஸ் கவரேஜ் வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பா பேக்லாக் கவர் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. நிறைய பேரால பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஏன் பண்ண முடியல உங்களால? நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? அந்த தப்பை இதுக்கப்புறம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பேசுறேன். இந்த வீடியோல நான் வந்து ஒரு லெக்சரரா நீங்க ஸ்டூடெண்டா நான் பார்க்கல. நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நான் எப்படி பேக்லாக்ஸ் கவர் பண்ணுவேன்? நான் என்னோட நீட் ஆஸ்பிரண்ட் லைஃப்ல 12th முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷரா நீட்டை கிராக் பண்ணப்போ எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை நான் 11th படிக்காம விட்டது. அந்த ப்ராப்ளம் நான் எப்படி கிராக் பண்ணி அந்த 1 month டியூரேஷனை பேக்லாக்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி என்னால் நீட் டீசென்டான மார்க் எடுத்து கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல நான் படிச்சிருந்தேன் எம்பிபிஎஸ். அந்த சீட் எடுத்தேன். அதை நான் எப்படி பண்ணங்கிறத டீட்டெயிலாக பேசுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பட் பிஃபோர் ஸ்டார்டிங் லெட் மீ செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். அதிலே பாதி சொல்லிட்டேன். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன். கிராக்டு நீட் 2019 as a fresher. 12th முடிச்சுட்டு இமீடியட்டா கிராக் பண்ணியிருந்தேன். கோச்சிங் எதுவும் போல, செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணியிருந்தேன். இது என்னோட யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நீட் ஆஸ்பிரன்ஸ் கைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு என்னோட சேனல்ல போட்டுருக்கேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க நீட்டுக்கு ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க படிக்கிறதுக்குன்னா, உங்களோட சோர்ஸ் உங்களுக்கு புரியாம இருக்குன்னா, என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். D2Dங்கிற ட்ரீம் டு டாக்டர் பேட்ச்ல கம்ப்ளீட் நீட் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பிசிக்ஸ் மட்டும் தனியாகவும் சொல்லி தரோம் 0 to ஹீரோங்கிற பேட்ச்ல. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. தே வில் கைட் யூ. So with this, straight away, let's start this video on how to cover backlogs, guys. Correct, guys. இது ஒரு பிரச்சனை. நம்ம இதை வந்து நான் ஒரு டிசீஸோட கான்ட்ராஸ்ட் பண்ண நினைக்கிறேன். நம்ம ஒரு டாக்டர் ஆக போறோம் ஃபியூச்சர்ல, நீங்களும் ஆக போறீங்க ஒன் டே. ஸோ நீங்க ஒன்ஸ் டாக்டர் ஆயிட்டீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனையோட வராங்கன்னா அவங்கள சரி பண்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த டிசீஸ் நம்ம கண்டுபிடிப்போம், டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம சரி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த பேக்லாக் ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ஏன் வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ரீசன்ஸ் எலிமினேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை சரி பண்ண முடியும். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டு இஸ் டு லிஸ்ட் டவுன் த ரீசன்ஸ் ஃபார் பேக்லாக்ஸ், கைஸ். நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், வேற ரீசன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனலைஸ்டா நீங்களே ரீசன்ஸ் எடுத்து எழுதுங்க. அப்படி எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் ரீசனா மேஜர் ரீசன் எழுதுங்க. இந்த ரீசனால் தானே எனக்கு பேக்லாக் வந்துச்சு, இதான முக்கியமான ரீசன் எடுத்து எழுதுங்க. செகண்ட் ரீசன் அதை விட சின்ன ரீசனா, அப்படியே மேஜர் இருந்து மைனருக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு பேக்லாக்ஸ் கிரியேட் பண்ணிச்சோ ஒரு லிஸ்ட் போடுங்க. நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு செட் ஆகிற மாதிரியும். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக நிறைய கால்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ற ரிலேட்டடா. எல்லாரும் கேட்கிற ஒரு பிரச்சனை, எல்லாரும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பேக்லாக் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் கைஸ் லேட் ஸ்டார்ட். ஸோ உங்கள நிறைய பேருக்கு இந்த லேட் ஸ்டார்ட் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம் உங்களோட பேக்லாக் கிரியேட் ஆனதுக்கு. ஸோ ஒரு நீங்க படிக்கிற ஆஃப்லைன் கோச்சிங் லேட்டா போய் ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்ல கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு இருக்கலாம். 12th படிக்கீங்க, எனக்கு நாலேஜ் இல்லை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நம்ம ஆப்ல நிறைய பேர் இப்போ லேட்டா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி, அண்ணா நான் லேட்டா ஸ்டார்ட் பண்றேன், இப்போ நான் வந்து உங்களோட ப்ரெசென்ட் வீடியோஸ் பார்க்கட்டா நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோஸ் பார்க்கட்டான்னு இந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமான கேள்விக்கு பதில் இருக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியா? ரைட். ஸோ அப்போ லேட்டா ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த லெக்சர்ஸ் எல்லாமே பேக்லாகா இருக்கும், அதை சரி பண்ணணும், முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் 11th கிளாஸ் வேஸ்டட். என்னோட கேட்டகரி, நான் வந்து நீட்டுக்கு படிக்கிறப்போ எனக்கு ப்ராப்பரான நாலேஜ் வந்து ஓகே படிக்கணும்டா நம்ம முடிவு பண்ணி படிச்சது 12th செகண்ட் ஹாஃப் அந்த டைம்ல தான். ஸோ அப்போ 11th கிளாஸ் எனக்கு சத்தியமா ஸ்கூல்ல புரியல. நான் எந்த கோச்சிங்கும் போல, எந்த ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸ் அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ராப்பரா எதுவும் இல்லை. ஸோ அப்போ 11th கிளாஸ் செம்மையா வேஸ்ட் பண்ணிட்டேன், எதுவுமே நான் படிக்கல. அந்த 12th முடிச்சுட்டு அந்த ஒரு மாசம் கேப்ல தான் 11th பேட்சப் பண்ணி சமாளிச்சு போய் நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்க. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங் டாஸ்கா இருந்தது 11th கிளாஸ் நான் விட்டது. 11th சரியா படிச்சு புரிஞ்சிக்காம இருந்தது. ஸோ இது ஒரு ரீசனா இருந்தா 11th ஃபுல்லா ஒரு பேக்லாகா இருக்கும். செகண்ட் மோஸ்ட் ரீசன் நான் எனக்கு பார்த்தேன், உங்களுக்கு எது செகண்ட் மோஸ்ட் ரீசன் எழுதுங்க, அதே மாதிரி ரீசன் எழுதுங்க. அண்ட் இது இல்லாம ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இம்ப்ராப்பர் சோர்ஸ்ல நீங்க படிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த 11th கிளாஸ் வேஸ்டட். நீங்க போற ஆஃப்லைன் கோச்சிங் உங்களுக்கு புரியல, அதுல பிசிக்ஸ் புரியல, கெமிஸ்ட்ரி புரியலனா அது ஒரு இம்ப்ராப்பர் சோர்ஸ். அதே மாதிரி நீங்க போற சோர்ஸ்ல
அவங்க நடத்துறது உங்களுக்கு புரியலன்னா அது இம்ப்ராப்பர் சோர்ஸ் தான், அதுவும் நீங்க லிஸ்ட்ல போடுங்க. அதுக்கான ஆன்சர் பின்னாடி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங், இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், லேசினஸ் அந்த டாபிக் உள்ள வரும். ஸோ அதுக்கு எல்லாம் கான்டாக்ட் எழுதிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, லேசினஸ் அதிகமா இருக்கு, சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் நிறைய பண்றேன், அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கேன், நான்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கேன் படிக்கிற டைம்ல. நீங்களும் ஓவர் திங்கிங் பண்றீங்கன்னா காமன் தான் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு. அந்த ஓவர் திங்கிங் பண்றதுனால நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதை எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்மள மீறி வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனாலும் கண்டிப்பா இதை எழுதி வைக்கணும். இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்னென்னலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்ங்கிறத எழுதினோம்னா தான், ஒவ்வொன்றையும் அட்ரஸ் பண்ணி முடிச்சோம்னா தான் நம்மளால இந்த பேக்லாக்ஸ் கவரேஜ்ங்கிற ஒரு ப்ராசஸை ப்ராப்பரா பண்ண முடியும், கடைசி வரைக்கும் எஃபெக்டிவா பண்ண முடியும். இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால தான் உங்களுக்கு பேக்லாகே கிரியேட் ஆயிருக்கு. இதை சரி பண்ணாம நான் கவர் பண்றேன்னு உக்காந்தீங்கன்னா இன்னும் பேக்லாக் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க இன்னைக்கு படிக்கிறது எல்லாமே பேக்லாகா வந்துட்டே இருக்கும், அந்த மலை பெருசாயிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சா லென்த்தி வீடியோ இருக்கும். நான் ஆக்சுவலா இந்த வீடியோ செகண்ட் டைம் ஷூட் பண்றேன். இது எல்லாத்தையும் பத்தி ஒவ்வொரு மணி நேரம் பேசி வீடியோ 1.5 மணி நேரத்துக்கு போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் டைம் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனித்தனியா ஒவ்வொன்றா இது எப்படி காம்பாக்ட் சரி பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இல்லைன்னா இந்த வீடியோவை சீக்கிரமா முடிச்சுட்டு லாஸ்ட்ல இதை பத்தி கூட நான் பேசுறேன். சரியா? எஸ் கைஸ், வித் திஸ் இது எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஒரே நாள்ல மொத்தமா சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் தவிர மற்ற இந்த 2 ரீசனை தவிர மற்ற எல்லாத்தையுமே உங்களால சரி பண்றதுக்கு முயற்சிகள் எடுங்க. இது சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால ப்ராப்பரா ரிசல்ட்டை எடுத்துட்டு வர முடியும். ஸோ உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. சரியா? இட் இஸ் டிஃபிகல்ட், எனக்கு தெரியும். இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஒரு தவம் மாதிரி. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் ஆகணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதை பண்றவங்களால தான் டக்குன்னு மேலே போக முடியுது. ஸோ கொஞ்சம் பல்லு கடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். சரியா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் MBBS போனதுக்கு அப்புறம் ஜாலியாக இருந்துக்கலாம். ஸோ கைஸ், செகண்ட் அதே ஒரு உருட்டு தான், அப்புறமா சொல்றேன். செகண்ட் லிஸ்ட் ஆஃப் பேக்லாக்ஸ் கேஸ். ஸோ நீங்க இப்போ ரீசன்ஸ் ஆஃப் பேக்லாக்ஸ் எழுதிட்டீங்க, அதை சரி பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க, எப்படியாவது பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு என்னென்ன பேக்லாக்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் போடணும். 3 பேஜ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது, இந்த பிசிக்ஸ்ல எத்தனை சாப்டர்ஸ் உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருக்குன்னு அந்த சாப்டர்ஸ் பேர் எழுது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு சாப்டர் நேம் எழுதிட்டீங்க. இன்கேஸ் அந்த சாப்டர் ஃபுல்லா இருந்தா சாப்டர் நேம் போதும். இல்லை நான் சாப்டர்ல ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் தான் நான் வந்து பேக்லாக் வச்சிருக்கேன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல சர்க்குலர் மோஷன் மட்டும் தனியாக விட்டுருக்கேன், அதை நான் பார்க்கல அப்படின்னா, நீங்க அவ்வளவு பெரிய லெக்சர் போட்டுறீங்க, எப்படி நானால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் மட்டும் இருக்குன்னா அந்த சாப்டர் நேம் போட்டு யூனிட்ஸ்னு போட்டு அந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்னு அந்த ஒரு டாபிக் மட்டும் எழுது. அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் நேம் போட்டு அந்த டாபிக் மட்டும் எழுதுங்க. குட்டி குட்டி டாபிக் இருக்கலாம். ஃபுல்லாவே பிரச்சனை, அந்த சாப்டர் நான் படிக்கலாம், அந்த சாப்டர் நேம் எழுதிக்கோங்க. NLMனு போட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ சாப்டர் வித் டாபிக்ஸோட ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட் நிறைய பேர் நீங்க போட்டிருக்க சான்ஸ் இருக்கு. நம்ம பேக்லாக்ஸ் கவர் பண்ண நினைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் தான் போடுவோம், அப்பதான் சரி பண்ண ஆரம்பிச்சிருப்போம், கவர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட்லேயே நின்றுருப்போம், ப்ராப்பரா ப்ராக்ரஸ் இருக்காது, 4-5 நாளே டிராப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எஃபெக்டிவா இல்லாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எல்லாருமே ஆரம்பிக்கிறப்போ டஃப்பான சாப்டர் எது நமக்கு சுத்தமா தெரியாதோ அந்த சாப்டர் வந்து ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, நான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ரொட்டேஷன் மோஷன் 11th படிச்சதே கிடையாது, எங்களுக்கு அப்ப சிலபஸ்ல இல்லை. அதனால நான் அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சேன், மொத்தமா வேஸ்டா தான் போச்சு. அது எஃபெக்டிவாகவும் ஏறல. என்ன அந்த ஷார்ட் பீரியட்ல நான் படிக்கணும்னு நினைச்சேன், அது எஃபெக்டிவாகவும் ஏறல. ஆக மொத்தத்தில் எனக்கு பேக்லாக்ஸ் கவர் பண்றேங்கிற ப்ராசஸே நிறுத்துற அளவுக்கு எனக்கு அது தள்ளிச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கே இல்லாத, உங்களுக்கு தெரியவே தெரியாத டாபிக், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பேக்லாக்ங்கிற ப்ராசஸை டிராப் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. உங்களால ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போக முடியாது கன்சிஸ்டன்டா. ஏன்னா டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள மண்டையில ஏறாது, படப்படப்பா இருக்கும். ஐயோ நம்ம படிக்கிறது 10 கேள்வி கேட்டே இருப்போம். ப்ராப்பரா உங்களால பேக்லாக்ஸை கவர் பண்ண முடியாது. மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே டிராப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் நீங்க மொத்தமா இந்த ப்ராசஸை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ த பிக்கஸ்ட் மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது, உங்களோட வீக்கஸ்ட் சாப்டரை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண சொல்றேன், இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்லயே இந்த சாப்டர்ஸ்ல 5 சாப்டர் இருக்குன்னா உங்களுக்கு மோஷன் இன் 1D தான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட்னா அதை ஃபர்ஸ்ட் வே.
அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், ஃபோர்த் ஸ்ட்ராங்கஸ்ட்னு ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கஸ்ட் அரேஞ்ச் பண்ண 3 சப்ஜெக்ட்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் தான். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்தா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வீக்கர் சப்ஜெக்ட் போறோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மோட்டிவேஷன் வரும். எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். செம்ம என்ஜாய் பண்ணுவேன் சாப்டர் படிக்கிறப்போ. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அது எனக்கு பேக்லாக் இருக்கு, அதை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறேன்னு என் மைண்டுக்கு தெரிஞ்சாவே நான் வந்து பேக்லாக் கவர் பண்றேன், நான் இன்ட்ரெஸ்டடா வருவேன். என்னால் டெய்லியுமே அதுக்காக ஒதுக்க முடியும், மோட்டிவேட்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதுக்கு மேலே இருக்கிற முக்கியமான ரீசன். ஹோப்ஃபுல்லி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு மாத்துவீங்க நம்புறேன். எஸ் கைஸ், வித் திஸ் இப்போ பர்சனலைஸ்டு பிளான்ஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன், பார்க்கலாம். இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றீங்கன்னா மாத்திக்கோங்க, இல்லை நான் கரெக்டாக தான் பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கோங்க. த திங் இஸ், டெய்லி சிலபஸ் கவரேஜ் பண்றீங்களா? நீங்க இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ இல்ல ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களோ, அவங்க டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அந்த சிலபஸை முடிக்க முடியுதா? இன்னைக்கான ஒர்க்ஸை நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நடத்துறத பேக்லாக கவர் ஆகாத மாதிரி டெய்லியும் நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்களா? லெக்சர் பாத்துறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க, எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணிடுறீங்களா? உங்களால டே டு டே ஆக்டிவிட்டியை கோப்ப பண்ண முடியுதா? இந்த கேள்வியை எல்லாமே ஒரே கேள்வி தான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கு உங்களோட பதில் எஸ். ஓகேண்ணா, சம்ஹவ் ஐ எம் மேனேஜிங். நான் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 80% மேல மேனேஜ் பண்ணிடுறேன், ஓரளவுக்கு ஐ எம் குட், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான் அப்படின்னா வெல் அண்ட் குட். நாம பேக்லாக் கவர் பண்ண முடியும். இல்லைண்ணா, நான் டே டு டே ஆக்டிவிட்டியே என்னால் பண்ண முடியல, டெய்லி சொல்லி கொடுக்கறதால முடிக்க முடியல, திணறிட்டு இருக்கேன், திணறேன், எப்படியா மேனேஜ் பண்ணா அது வேற, திணறிட்டு இருக்கேன், முடிக்கவே முடியல, டெய்லி நான் நடத்துறதே பேக்லாக கவர் ஆகிட்டே போகுதுன்னா நீங்க பேக்லாக் கவர் பண்ற இடத்துல டிசிஷன் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க படிக்கிறதுமே டெய்லியும் பேக்லாக் ஆடிட்டே இருக்கும். நீங்க பேக்லாக் கவர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இங்க பேக்லாக் ஏறிட்டே இருக்கும். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டியை ப்ராப்பரா பண்றீங்கன்னா மட்டும் பேக்லாக் கவர் பண்ணுங்க. இல்லைனா டே டு டே ஆக்டிவிட்டியை முடிக்க முடியலனா எந்தெந்த ரீசன்ஸ்னால உங்களால் டே டு டே ஆக்டிவிட்டிஸை முடிக்க முடியலங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த ரீசன்ஸ்லாம் கட் டவுன் பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ எஸ் கைஸ், வித் திஸ், ஸோ இப்போ நீங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸை முடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் பண்ணும், டெய்லி பேக்லாக் டைம் ஸ்லாட்னு நீங்க போகணும். இந்த டைம் ஸ்லாட்ல நான் டெய்லியும் பேக்லாக்ஸ்க்காக மட்டும் ஒர்க் பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் டெடிகேட் பண்ணுவேன்னு ஒரு 1.5 to 2 hours இதுக்காகவே ஒதுக்கிடணும். இதை ஒதுக்கி டெய்லியுமே இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டைம்ல நான் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேன், நான் பேக்லாக் கவரேஜ் மட்டும் தான் பண்ண போறேன், இன்னைக்கால சொல்லி கொடுத்தது படிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு ரூல்ஸ் போட்டுக்கணும். டெய்லி மினிமமா ஒரு 1.5 to 2 hours, மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடிஞ்சா 3 hours வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும், இதுவே ரொம்ப கஷ்டம். இது எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் உங்களால பேக்லாக்ஸை ஓரளவுக்காவது டெய்லியும் கவர் பண்ணிட்டு அட் ஒன் பாயிண்ட் கவராவது பண்ண முடியும், முடிக்க முடியும். ஸோ ஓகேண்ணா, எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணி 1.5 to 2 hours கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணி பாருங்க. இல்லைண்ணா என்னால் முடிக்கவே முடியலன்னா அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் வீடியோவில் இதெல்லாம் பேச போறேன். பார்ட் 2ல இதெல்லாம் எப்படி சரி பண்றேன்னு சொல்ல போறேன். நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன், யாருக்காவது பார்ட் 2 வீடியோ கேட்டிங்கன்னா வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ஒரு தடவை பேசி பார்த்துட்டேன், இதுக்கே 1 hour லெக்சர் போயிடுது, இந்த வீடியோ போயிடுது. ஸோ இது எல்லாத்தையும் தனி வீடியோ நான் போடுறேன், இந்த ஒரு சைடை மட்டும் நான் பேசுறேன், எப்படி எக்ஸ்ட்ரா 1 to 2 hours கொண்டு வரதுன்னு, ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு டாபிக் போடுறேன், வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை பத்தி பேசலாம். ஸோ நவ் இப்போ இந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்க, 1.5 to 2 hours என்னால் டெடிகேட் பண்ண முடியும், எனக்கு இப்போ ஒழுங்கு மாதிரி தான் பேக்லாக்ஸை கவர் பண்றதுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா லெட்ஸ் ப்ரொசீட் கைஸ். எஸ், இந்த பேக்லாக் கவர் பண்றதுக்கான அப்ரோச் நான் சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பிசிக்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, பிசிக்ஸ்னா தான் பேக்லாக் பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு, நிறைய இருக்கு. இதுல நான் 3 கேட்டகரைஸ் பண்றேன் கைஸ். யாருன்னா 12th பிசிபி, பிசிஎம்பி, இதே சமயம் டிராப்பர்ஸ், இவங்களையும் அதே தான், பிசிபி, பிசிஎம்பி, பார்ஷியல் டிராப்பர்ஸ். இவங்கள எல்லா கேட்டகரியுமே தான், பிசிபி, பிசிஎம்பி 2 பேருமே தான், சரியா? சோ இதுல டிராப்பர்ஸ்ல பிசிபி பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சவங்க அண்ட் 12th பிசிபி படிச்சவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட கோச்சிங்ல பிசிக்ஸ் ப்ராப்பரா சொல்லி தராங்களான்னு பாருங்க.
ப்ராப்பரா சொல்லி தந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு புரியுதுன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். அடுத்த ஸ்டெப் போலாம். இன்கேஸ் புரியலன்னா ஒரு ப்ராப்பரா பிசிக்ஸ் சொல்லித்தர சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லைன்னா படிக்கிறதே வேஸ்ட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்பரா பிசிக்ஸ்க்கு சோர்ஸ் கிடைக்கலன்னா நான் சொல்லித்தரேன் பிசிக்ஸ். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்ல போயிட்டு இருக்கு 0 to ஹீரோ பிசிக்ஸ் கோர்ஸ்னு. வேணுங்கிறவங்க அதை செக் அவுட் பண்ணுங்க. டெமோ லெக்சர்ஸ் பார்த்துட்டு பிடிச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் இதை ப்ரமோட் பண்ண வரல, ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் ஐ எம் ஹேவிங் ஒன் சோர்ஸ். நான் அதை கிரியேட் பண்ணியிருக்கேன் பர்சனலைஸ்டா. ஸோ அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்க இந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிக்கிற ஒரு சோர்ஸ்ல எந்த சாப்டர் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க இப்பதான் அந்த சோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா என்ன சாப்டர் எடுத்துட்டு இருக்கான்னு பாருங்க. எக்ஸாம்பிள் மெக்கானிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்ஸ் எடுத்தாங்கன்னா அதுல இந்த மோஷன் 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், அப்புறம் ரொட்டேஷன் மோஷன், அது எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்த உடனே இந்த வீடியோஸை பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, டிமோட்டிவேட் அடைவீங்க. என்ன பண்ணும், இந்த மெக்கானிக்ஸ் சாப்டர்லாம் இருக்கலே ரொம்ப டஃப்பான சாப்டர்ஸ், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் கண்டென்ட் தேவை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் பேசிக்கா இருந்தா கூட போயிடலாம். ஆனா உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் இல்லை. அதனால இதுக்கு முன்னாடி பேசிக் சாப்டர்ஸ் படிங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல ஓரளவு படிங்க. எவ்வளவு பேசிக்கா படிக்க முடியுமோ பேசிக் மேக்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஒரு லெவல் வந்துருச்சு, என்னால இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிற அளவுக்கு பேசிக் மேக்ஸ் படிச்சிருக்கணும். கண்டிப்பா வெக்டர்ஸ், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாமே, கிராஃப்ஸ் பத்தி ஐடியா இருக்கணும். இது எல்லாமே படிச்சுட்டு தான் மேலே போகணும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. பில்டிங் பிளாக் இல்லாம உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்ஸ் பார்த்துட்டு மெக்கானிக்ஸ் லெக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து பேசிக் மேக்ஸ் முடிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒவ்வொன்றா சார்ட் அவுட் பண்ணிட்டே வாங்க. இன்கேஸ் மெக்கானிக்ஸ் வேணும்னா. இல்லைனா நான் எடுத்தோடனே நான் மெக்கானிக்ஸ் ரொம்ப எனக்கு இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் அன்ரிலேட்டட் சாப்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சாலிட்ஸ், ஈஸியான சாப்டர் தான் எடுக்கிறாங்க. எஸ்ஹெச்எம் கூட உங்களுக்கு மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தேவை, சிக்னிஃபிகன்ஸ் தேவை. ஸோ உங்களுக்கு இந்த சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரி அன்ரிலேட்டட் சாப்டர்ல எடுக்கிறாங்கன்னா உங்களால அப்பத்திக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும், அப்பத்திக்கு அதை கூட கோப்பப் பண்ணிக்க முடியும். ஆனா என்னோட அட்வைஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்கு, மெக்கானிக்ஸ், எஸ்ஹெச்எம், வேவ்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா இந்த பேசிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. இந்த ஒரு தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. இதை படிக்காம போனீங்கன்னா வேஸ்ட். ஸோ உங்களோட டெசிஷன், இந்த சாப்டர்ஸ் இருக்கிறப்போ பேசிக்ஸை படிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸும் படிச்சு முடிச்சுட்டு ஆர்டரா போங்க. மோஷன் 1D 2D அந்த மாதிரி ஒவ்வொன்றா போனீங்கன்னா உங்களால ப்ராப்பரா பிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தெளிவா கிளாரிட்டி வந்துருக்கும் நம்புறேன். செகண்ட் விஷயம், நீங்க மேக்ஸ் ஆல்ரெடி ஐடியா இருக்கு, இங்கேயும் பிசிஎம்பி தான் படிச்சிருக்கீங்க. அப்படி அந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் யூ ஹேவ் சம் அட்வான்டேஜ். நீங்க பேசிக் மேக்ஸ் இப்போ உளுந்து படிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் வெக்டர்ஸ் மட்டும் பாருங்க. வெக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. வெக்டர்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் மெக்கானிக்ஸ் புரிஞ்சிக்க முடியும், 2D எல்லாத்தையுமே. ஸோ அப்போ வெக்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை நீங்களே பாருங்க. ஏன்னா நான் வெக்டர்ஸ் நல்லா தெரியும்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை. வெக்டர்ஸே எனக்கு தெரியாதுன்னா, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா கண்டிப்பா வெக்டர்ஸ் லெக்சராவது மினிமமா பேசிக் மேக்ஸ்ல பாருங்க. நான் இதை வந்து ஷார்ட்கட், இது எல்லாமே நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க, டைம் நிறைய இருக்கிறவங்க இப்படி பண்ணுன்னு சொல்ல. நீங்க பேக்லாக்ஸ் கவர் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க ஷார்ட் டைம்ல டக்குன்னு உங்க சிலபஸ் முடிக்கணும். அதே சமயம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம முடிக்கணும். அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் சொல்றேன். எஃபெக்டிவா கம்மி டைம்ல முடிக்கிறது தான் சொல்றேன். சரியா? இது ஸ்ட்ரெயிட் மெத்தட் கிடையாது. ஸோ அப்போ பிசிஎம்பி படிக்கிறவங்க டிராப்பரா இருந்தாலும் 12ஆ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெக்டர்ஸ் நாலேஜ் இருக்கான்னு பாரு. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கும், இது பாரு. இது இல்லைன்னா கண்டிப்பா வெக்டர்ஸ் வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மெக்கானிக்ஸ்குள்ள குதி. இல்ல வெக்டர்ஸே எனக்கு புரியலன்னா, வெக்டர்ஸே எனக்கு ஓகே, வெக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா டைரக்டா நீங்க மெக்கானிக்ஸ் குள்ள போகலாம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க. அப்புறம் மோஷன் 1D 2D 3D, மோஷன் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் மேனேஜர் கொஞ்சம் கொஞ்சமா போங்க. இல்லைண்ணா எனக்கு அவ்வளோ கட்ஸ் இல்லை, எனக்கு எடுத்தோன்னே இப்போ பயமா இருக்குன்னா வெக்டர்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கோ ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ். எங்க போறீங்க? நேரா நீங்க கிராவிடேஷன் போயிருங்க. கிராவிடேஷன் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிராவிடேஷன் படிச்சிருங்க. கிராவிடேஷன், சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியரா இருக்கும். பிசிக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஹோப்பே இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா இதை வச்சு ஹோப் கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும். என்னால ஓகேனா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை இப்போ எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க நீட் எக்ஸாமுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் பதிலா 12th ஈஸி சாப்டர்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. மாடர்ன் பிசிக்ஸ், இந்த ஆட்டம்ஸ், நியூக்ளியை, டியூவல் நேச்சர், செமிகண்டக்டர்ஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து இப்பதான் 11th இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கேன்னா உங்களுக்கு இப்போதைக்கு 11th சிலபஸ் தான் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த ஈஸி சாப்டர்ஸ், அன்ரிலேட்டட் சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம், கொஞ்சம் ஹோப் வரும், படிச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாப்டர் செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க.
ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் சாப்டர்ஸ் ஸ்மார்ட்லி. செலக்ட் பண்ணோம்னா தான் அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். இதோட நாலேஜ் இல்லாமல் இங்கே வேலை ஆகாது. ஸோ அப்போ இது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்மரைஸ் பண்றேன். பியூர் சயின்ஸ் 12th டிராப்பர்ஸ், பார்ஷியல் டிராப்பர்ஸ் எல்லாருமே நீங்க எல்லாருமே பேசிக் மேக்ஸ் பார்க்காம அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அதை பார்த்துட்டு பேசிக்காக அதை ஓரளவு கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இல்ல பிசிஎம்பி ஸ்டூடெண்ட், நான் டிராப்பர் பிசிஎம்பி ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பேசிக் நாலேஜ் வச்சிருப்பீங்க. வெக்டர்ஸ் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. வெக்டர்ஸ் நாலேஜ் இருக்குன்னா மெக்கானிக்ஸ் போய் ப்ரொசீட் பண்ணு. இல்ல ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு பிசிக்ஸே அலர்ஜி, சுத்தமா எனக்கு வரலன்னா கொஞ்சம் எனக்கு கிராவிடேஷன் சாப்டர்லாம் போயிட்டு இந்த வெக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கிராவிடேஷன், சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உங்களோட கான்ஃபிடன்ஸை லைட்டா பூஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே பேசிக் மேக்ஸ் ரிமைனிங் லெக்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு மெக்கானிக்ஸை கைவை. மெக்கானிக்ஸை சரி பண்ணியே ஆகணும். மெக்கானிக்ஸ்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சாப்டர்ஸ் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ இதை நம்ம சரி பண்ணி நம்பர் 1 லெக்சர் மோஷன் 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர் அப்படி ஆர்டரா போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எஸ் கைஸ், அப்போ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம். இன்கேஸ் நீங்க படிக்கிற சோர்ஸ்ல உங்களால 12th சாப்டர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு 12th சாப்டர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னா எடுத்தோடனே மாடர்ன் பிசிக்ஸ் போங்க. உங்களால கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லேக்கா இருக்கிறவங்க மாடர்ன் பிசிக்ஸ் போய் படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் எஃபெக்டிவ்லி பில்ட் பண்ணா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். சரியா? பேசிக் நாலேஜ் வச்சு சமாளிச்சு நல்ல மார்க் எடுத்துட முடியும். அதுல ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பாயிண்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கஸ்ட் போங்க, ஈஸியஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்கன்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எஸ் கைஸ், நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே 12th கான்ட்ராஸ்ட் பண்ணுங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ், மேக்னடிசம், மூவிங், அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பல்க் சாப்டர்ஸ். அதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் சாப்டர் நாலேஜ்ல நமக்கு தேவை. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே மேக்னடிசம் படிச்சா புரியாது. எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் படிக்கணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ் படிக்கணும், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னடிசம், மேக்னடிசம் அண்ட் மேட்டர். அப்படியே இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா நாலேஜ் கெயின் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ஆட் ஆயிட்டே இருக்கும். இல்லைன்னா நடுவில் போய் காட்டுக்குள்ள போய் விட்ட மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ எது பண்ணாலும் ஆர்டரா பண்ணுங்க. அந்த சாப்டர்ஸ் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர்ட் டு தீஸ் மெக்கானிக்ஸ். சரியா? ஸோ பிசிக்ஸ்ல பேக்லாக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன். வித் திஸ் we are moving on for chemistry guys. ஸோ 3 கேட்டகரி பிரிச்சு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கைஸ் அதே தான், இப்பயுமே 2 கேட்டகரி தான், டிராப்பர்ஸ் ஆர் பார்ஷியல் டிராப்பர்ஸ், இங்க ஃப்ரெஷர்ஸ். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியை விட நான் உங்களை பர்சனலா கேள்வி கேட்டு சொல்லுவேன். பேசிக் சாப்டர்ஸ் லைக் மோல் கான்செப்ட், அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த சாப்டர். செகண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், இங்க கூட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கூட சம் பார்ட், ஆல் நாட் கம்ப்ளீட் சாப்டர் தேவையில்ல, சம் பார்ட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட். இந்த டாபிக்ல ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். இந்த டாபிக் ஒரு ரொம்ப பெரிய பில்டிங் பிளாக். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு மேஜர் பில்டிங் பிளாக்கே இந்த சாப்டர்ஸ் தான். இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமா, ஓரளவுக்காவது புரியும், எனக்கு கொஞ்சம் பேசிக்ல ஸ்ட்ராங்கரா இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் நீங்க படிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆர்கானிக் சேர்த்திக்கிறதுல GOC, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்க ஓரளவுக்கு அது ஐடியா வச்சிருக்கீங்க, நான் புரிஞ்சுதான் படிச்சிருக்கேன், ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தாராளமா எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஆனா இது புரியாம நீங்க எடுத்த உடனே எந்த சாப்டர் படிச்சாலும் புரியாது. இது எதுவுமே உங்க நாலேஜ் இல்லாம எந்த சாப்டர் படிச்சாலும் வேஸ்ட். அதோட எஃபெக்டிவ்னஸ் உங்க மண்டையில் ஏறாது. ஸோ இதுல ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த லிங்கிங் பாயிண்ட்ஸ் தெரியுமா தெரியல. ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் படிச்சுட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிப்போம். நாங்கெல்லாம் படிக்கிறப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் படிச்சுட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிப்போம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கு. அண்ட் நாங்க படிச்சப்போ நான் என்ன பண்ணுவேன், மோல் கான்செப்ட் படிச்ச உடனே நேரா போயிட்டு, ஏன்னா நான் 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அந்த டைம்ல வந்தேன். ஸோ அப்போ நீட்டுக்கு ரிவைஸ் பண்றப்போ மோல் கான்செப்ட் முடிச்சுட்டு சொல்யூஷன்ஸ் ரிவைஸ் பண்ணுவேன் அப்போல்லாம். ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், ஈஸியா கனெக்டிவிட்டி கிடைக்கும், பெட்டரா இருக்கும்.
ரிவைஸ் பண்றப்ப எப்படி ரிவைஸ் பண்ணிக்கணும், படிக்கிறப்ப உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மோல் கான்செப்ட் முடிச்சுட்டு நீங்க டேட்டா சொல்யூஷன்ஸ் கூட படிக்கலாம். செம்ம கனெக்டிவிட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிலாக்ஸ் முடிச்சுட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் கனெக்டடா இருக்கும். சில சாப்டர்ஸ்லாம் அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம் மேப்ல. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தெரிஞ்சு பேசிக்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் பில்ட் பண்ணுங்க உங்களோட பேக்லாக்ஸ். ஸோ உங்களோட நீங்க எந்த ரிசோர்ஸ்ல படிக்கிறீங்களோ இந்த லெக்சர்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த லெக்சர்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேற எங்கேயும் நீங்க பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இதுக்கான லெக்சர்ஸை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பாருங்க. தயவு செஞ்சு இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசுறதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டா இதுல பில்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது 2 சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா ஆர்கானிக்ல மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸி. கண்டிப்பா ஜாலியா போய் படிச்சிட முடியும். நல்லா உட்காந்து டெடிகேட்டா ஒர்க் பண்ணா மட்டுமே போதும். அதே மாதிரிதான் இன்ஆர்கானிக்ல பீரியாடிக் கிளாசிபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங் தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மோல் கான்செப்ட் தெரியாம உங்களால் நெக்ஸ்ட் இந்த மோல் கான்செப்ட் தெரியாம இந்த மொத்த கெமிஸ்ட்ரியுமே கஷ்டம். ஸோ இது எல்லாமே பில்டிங் பிளாக் மாதிரி உங்களுக்கு அடுக்கி வைக்க ஈஸியா இருக்கும். ஸோ உங்க இதுல இதை ஸ்ட்ரென்த்தனா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்க கோச்சிங்ல இப்ப என்ன சாப்டர் ப்ரெசென்ட்ல எடுக்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சாப்டரோட பிகினிங்ல இருந்து பாருங்க அட்லீஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கரா இருக்கேன். நீங்க ஒரு ரிசோர்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க இதுல இப்ப என்ன ப்ரெசென்ட்ல எடுத்துட்டு இருக்காங்களோ எந்த மார்க் டெஸ்ட் வரப்போதோ அதுக்கு ஓட ஆரம்பிச்சிடுங்க. அந்த சாப்டரை பிகினிங்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. எப்படியாவது கோப் அப் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டு இருங்க. ஸ்லோவா பழைய பேக்லாக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். சரியா? புரிஞ்சதா? அப்ப கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா? தென் கோ ஃபார் பயாலஜி கைஸ். பயாலஜி ஈஸி. பயாலஜில உங்களுக்கு பெருசா பிரச்சனையே இல்லை. இன்டர் ரிலேட்டட் சாப்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். செல் யூனிட் அந்த சாப்டர்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். செல் யூனிட் ஆஃப் லைஃப் படிச்சுட்டு தான் அடுத்த சாப்டர் படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செல் சைக்கிள், பயோமாலிகுல்ஸ் அதெல்லாம் போனா மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே ரிலேட்டபிளா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். பயாலஜி நீங்க மோஸ்ட்லி படிச்சிருவீங்க. பயாலஜில எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசென்ட்ல இருந்து படிச்சாலும் சரி உங்க இதுல என்ன எடுக்கிறாங்களோ அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா பழச கோப்ப பண்ணிக்க முடியும், வேகமா படிச்சிட முடியும். ஸோ அட் த ப்ரெசென்ட் உங்க கோச்சிங் என்ன எடுக்கிறாங்களோ நீங்க யூஸ் பண்ற ரிசோர்ஸ்ல என்ன எடுக்கிறாங்களோ அதே நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இஃப் யூ ஆர் லேட் என்ட்ரி. சரியா கைஸ்? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பேக்லாக் கவரேஜ் எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா எஃபெக்டிவாவே இருக்காது. ஸோ இதை மட்டும் உங்க மனசுல பதிவதுக்காக தான் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த டியூ ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது, அண்ணா நீங்க பாட்டிக்கு கவர் பண்றீங்க, எங்களுக்கு டெஸ்ட் சொல்லிட்டாங்க, வரப்போற கோச்சிங்ல ஒரு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்களே 14 days ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறீங்க, அப்போ அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதா நான் உட்காந்து என் பேக்லாக் கவர் பண்றதா டைலமாவா இருக்கு, எதை நான் செலக்ட் பண்றதுன்னு கேட்கலாம். கைஸ் இந்த மாதிரி பேக்லாக் கவர் பண்ற இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூ ஆர் இந்த பில்டிங் ஃபேஸ். இப்போதான் நீங்க நிறைய கவர் பண்ண போறீங்க, நிறைய விஷயம் கவர் பண்றதுக்கும். ஸோ இப்போ நீங்க இனிஷியல் பார்ட் ஆஃப் கவரேஜ்ல இருக்கீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணலாம். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஸ்கிப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 2 டெஸ்ட் ஸ்கிப் பண்ணுங்க. ஆர் சும்மா லைட்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருங்க. உங்க வீட்டுல சொல்லிட்டு தெளிவா உங்க வீட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, பாரு எனக்கு பேக்லாக்ஸ் நிறைய இருக்கு, இதை கவர் பண்ணாம நான் பின்னாடி படிக்கிறது வேஸ்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்ச நாள் இந்த ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட்ல மார்க் கம்மியா இருந்தா கண்டுக்காதீங்க. நான் எப்படியாவது அங்க கோச்சிங்க சமாளிச்சுக்கிறேன், நீங்க மட்டும் இங்க பாத்துக்கோன்னு சொல்லி வீட்டுல காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. உங்க ஸ்கூல்ல ஏதாவது லைட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பேக்லாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இனிஷியலா கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. சரியா? இந்த டெஸ்ட்டுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்க தேவையில்ல. எவ்வளவு முடியுதோ லைட்டா படிச்சுட்டு போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வாங்க. பேக்லாக்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க இனிஷியல் ஃபேஸ்ல. போக ஃபேஸ் ஓரளவுக்கு பேக்லாக்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பெட்டரான ஃபேஸ்ல தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சா கிளியர் ஆயிடும்னா இப்போ டெஸ்ட்டை கொஞ்சம் எஃபெக்டிவா எடுத்துக்க ஆரம்பிங்க. உங்களோட டெஸ்ட்டை சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. மார்க் டெஸ்ட்டை பாருங்க. ஏன்னா அதோட ஸ்கோர்ஸ் உங்களுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிறது ப்ராப்பரா யூஸ் பண்றீங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல் ஃபிளெஜ்டா அப்புறமா படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக்லாக்ஸை கவர் பண்ணிட்டே வந்துடலாம். ஒரு ஹோப் கிரியேட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு 3 சப்ஜெக்ட் அட்ரஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணும், எந்த சாப்டர்ஸ் எப்படி வச்சா அதுக்கப்புறம் கவர் பண்ணுங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன். வித் திஸ் கைஸ் லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப நினைக்கிறவங்க இங்கே முடிச்சுட்டு கிளம்பலாம். இல்லைன்னா இந்த வீடியோட ஃபுல் எஃபெக்ட் எடுத்துக்க நினைக்கிறவங்க ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் நான் பேசிடுறேன். முக்கியமான விஷயம் கைஸ், இன் திஸ் டியூ கோர்ஸ் நீங்க பேக்லாக்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்றப்போ ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஸ்லீப் வைஸ். நீங்க மினிமமா ஒரு ஹவர்ஸ் தூங்கி ஆகணும். என்ன கேட்டா ஒரு 6.5 hours to 7 hours ஆஃப் ஸ்லீப் எசென்ஷியல். நீங்க டெய்லியுமே படிச்சுட்டே இருக்கீங்க. யூ ஆர் கிவிங் லாட் ஆஃப் இன்புட்ஸ். புதுசா கத்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த புதுசா இருக்கலாம் இன்புட்டா போயிட்டே இருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா
நிஜமாலுமே பெஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சம் ரெஸ்ட் தேவை பிரெயினுக்கு. தூங்க விடுங்க, தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அப்படி ரெஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் ப்ராசஸ் பண்ணுவேன், நிறைய நேரம் படிக்கிறேன் அப்படின்னா உள்ள போய்கிட்டே இருக்கும், ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காது, அதுக்கான எனர்ஜி அதுக்கு இருக்காது, அவுட்புட் கிடைக்காது எக்ஸாமில். உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்கும், படிக்கிறப்ப நிறையா படிக்கிற மாதிரி தோணும், உள்ளே போதுறான்னு தோணும். எக்ஸாமில் போய் ஆன்சர் எழுதுறப்போ தப்பான ஆன்சர் போடுவீங்க, தப்பு பண்ணுவீங்க, வராது சொல்யூஷனு, ப்ராப்பராக உள்ளவே ஏறி இருக்காது, அது ஒழுங்காக ப்ராசஸ் ஆகிருக்காது. ஸோ தயவு செஞ்சு மினிமம் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அதுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மெயின்டைன் ஆவீங்க. ஒவ்வொருத்தருக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மாறும். மினிமமாக மேக்ஸிமம் 7 வச்சுக்கோங்க, மினிமமாக ஒரு 6 to 6.5 வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்ரெஷோட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பப்போ நாப் எடுத்துக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓரமாக சாஞ்சி படுத்து கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்கி வச்சா செம்ம ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமில். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தனித்தனி வீடியோ போடுறேன், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட், குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் குவான்டிட்டி கைஸ். நீங்கள் படிக்கிறப்போ நான் வந்து இந்த 3 daysல ஜெனடிக்ஸ் முடிச்சிடறேன்டா, 3 daysல ரொட்டேஷனல் மோஷன் முடிச்சிடறேன், சென்டர் ஆஃப் மாஸ் ரொட்டேஷனல் மோஷன்லாம் 3 daysல முடிச்சிடறேன்னு பேக்லாக்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிளே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours தான் படிக்க போறீங்க. பேக்லாக்ஸில் மேக்ஸிமம் 2 hours தான் படிக்க போறீங்க. 2 hours 3 நாள் 2 hours படிச்சா உங்களால் அவ்வளோ பெரிய சாப்டரை முடிக்க முடியாது. நான் 3 நாளில் முடிச்சிடறேன், 4 நாளில் முடிச்சிடறேன், ஒரு டெஸ்ட் வரப்போகுது, அந்த டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஆயிடுறேன், எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி படிச்சிடறேன்னு காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலோ, சூப்பர்ஃபிஷியலாக படிக்க ட்ரை பண்ணிங்கனாலோ உங்களால் ப்ராப்பராக அந்த டாப்பிக்கை படிக்க முடியாது. நீங்கள் கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக படித்தாலும் பரவாயில்ல, படிக்கிற டாப்பிக்கை எஃபெக்டிவாக படிங்க தயவு செஞ்சு. ஸோ குவாலிட்டி தான் முக்கியம். நீங்கள் படித்தது நிற்கணும். நீங்கள் இன்கேஸ் நான் சொல்கிற மாதிரி படித்து 3 days கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு லைட்டாக சூப்பர்ஃபிஷியலாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு எக்ஸாமில் மார்க் வந்துச்சு, நான் படித்த அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் எழுதிட்டேன், ஒரு 5-7-8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னால் 2-3 கொஸ்டின் எழுத முடிஞ்சது, அதுவே எனக்கு நல்லது தானே, நான் ஒரு 2 days எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணினால 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சது, ப்ளஸ் 12 marks வாங்கிட்டு வர முடிஞ்சது நீ நினைக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் லாங் ரன்ல நிஜமாக செம்மையாக ரெக்ரெட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸாமோட அந்த நாலேஜ் எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும், 2-3 நாளில் ஃபுல்லாக மறந்து போயிருக்கும், சூப்பர்ஃபிஷியலாக படித்தது எல்லாமே போயிருக்கும். திரும்ப அந்த டாபிக் வரப்போ புதுசாக தெரியும். இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பே ப்ராப்பராக படித்து ஒரு உங்களுக்கான ரிசோர்ஸை எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த டாப்பிக்கை படிச்சுட்டேன், நான் எனக்கான ரிவைசபிள் கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு ரெடி பண்ணுங்க. எதர் நோட்ஸ் எழுதி, நோட்ஸ் தான் தியரி மாதிரி எழுதக்கூடாது, நோட்ஸ் கொஞ்சம் எழுதிட்டு MCQs அதில் உள்ள வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிடணும். ஸோ தட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டாப்பிக்கை இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண வந்தீங்கன்னா நீங்க போயிட்டு புதுசா ரிசோர்ஸ்ல படிக்கக்கூடாது. நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த நோட்ஸ் தான் படிக்கணும், அந்த ரிசோர்ஸ்ல இருந்தா நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்றப்போ உங்களால வேகமா ரிவைஸ் பண்ண முடியணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப 10 மணி நேரம் கூட அந்த சாப்டரை படிச்சிருக்கலாம். இப்போ உங்களால் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ரிவைஸ் பண்ண முடியணும், ஸ்பீடா ரிவைஸ் பண்ண முடியணும் எஃபெக்டிவா. அப்பதான் நீங்க ப்ராப்பரா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூமிங்கா தான் இருக்கும், கொஞ்சம் கொடுத்து ப்ராப்பர் ரெடி பண்ணிட்டே வாங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க, நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தான் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா நீங்க படிக்கிறது வேஸ்ட். குவான்டிட்டியா நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டே போறது வேஸ்ட். நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம், எஃபெக்டிவ் ஏறாது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைச்சேன், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ குவான்டிட்டி இஸ் ஓவர் ஹைப்டு. இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல குவான்டிட்டி முக்கியம் இல்லைன்னா குவாலிட்டி தான் முக்கியம். ப்ராப்பரா படிச்சு அது ஏறி இருக்கணும், கம்மியா படிச்சாலும் பரவாயில்ல. சரியா? ரைட் கைஸ், அதை ரிவைஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஒரு சிங்கிள் சோர்ஸ் ரெடி பண்ணும், அந்த சோர்ஸை திரும்ப எத்தனை தடவை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து இம்ப்ராப்பர் சோர்ஸ். நீங்க படிக்கிற சோர்ஸே இம்ப்ராப்பரா இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு கூடு கும்பிட்டு போட்டு அதை தூக்கி போட்டுருங்க. என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, இதை பத்தி பேச ஆரம்பிச்சு லென்த்தா போயிரு வீடியோ. நிறைய பேர் வந்து நான் படிக்கிற கோச்சிங் எனக்கு புரியல, நாங்கள் ஃபிசிக்ஸ் சொல்லி தராங்க புரியல, கெமிஸ்ட்ரி சொல்லி தராங்க புரியல, நான் அதனால தான் உங்கள் ஆப்புக்கு வந்திருக்கேன், உங்கள் ஆப்பில் புரியுதுன்னு நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணி கால் பண்ணுவாங்க. அதை ரெக்கார்ட்லாம் பண்ணி போடணும் ப்ரூஃப்க்கு போல. நிறைய பேர் நான் தேங்க்யூ, எனக்கு இப்போ புரியுது, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது, என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல, அந்த சோர்ஸ்க்கு நான் வேற வழியில் எங்கள் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நான் பணம் கட்டியிருக்கேன், போயிட்டு இருக்கேன், அங்கேயும் போயிட்டு என்னால் இதையும் நீங்கள் சொல்கிற டைமுக்குள்ளே எஃபெக்டிவாக சிலபஸ் முடிக்க முடியலன்னு நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி உனக்கு அது புரியலையா, 2-3 தடவை போய் சொல்லிப்பாரு. உங்கள் சோர்ஸில் நீங்கள் படிக்கிற சோர்ஸில் உங்களுக்கான லெக்சர்ஸ் புரியலனா போய் ரெக்வஸ்ட் 2-3 தடவை கேளுங்க. சார் எனக்கு இது புரியலன்னு கேளுங்க. புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, சேஞ்சஸ் பண்ணல அதுக்கப்புறமாவும் புரியலன்னா உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போய் கேளுங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் தனியாக போனீங்கன்னா
பிடிச்சிருவாங்க. ஒரு 2-3 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் புரியுது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போய் கேளுங்க. அப்பதான் மதிப்பாங்க. ஸோ அப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போய் ஒரு விஷயத்த ரைஸ் பண்றப்போ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, கன்சிடர் பண்ண ட்ரை சான்ஸ் இருக்கு. அப்பயும் கன்சிடர் பண்ணலாம், அப்பாவும் கூட்டு போய் ட்ரை பண்ணணும். அப்பயும் கன்சிடர் பண்ணலன்னா சண்டே போட்டு காசு ரீஃபண்ட் கேட்டு கட் பண்ணிட்டு வாங்க. ரீஃபண்ட் தரணும் இல்லையோ, ரீஃபண்ட் தர மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொடுக்கலன்னா தயவு செஞ்சு கட் பண்ண போல்ட் டெசிஷன் எடுங்க. என்கிட்ட அழுதுகிட்டே ஒரு பையன்லாம் கால் பேசியிருக்கான். அண்ணா என்னால் 80,000 கட்டியிருக்கேன், அந்த சோர்ஸ்ல ஒண்ணுமே புரியல, கஷ்டமா இருக்கு, எங்க பேரண்ட்ஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணல, நான் ஒரு செம்ம ஹெக்டிக் ஸ்டேட்ல இருக்கேன், எனக்கு உங்க லெக்சர்ஸ் புரியுது, என்னால பார்க்க டைம் இல்லை, கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு ஒரு ஸ்டேட்ல அந்த பையன் அழுதான். எனக்கெல்லாம் என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் தம்பி நான் உங்க அப்பாட்ட பேசுறேன், போய் ஃபோனை கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ உங்களுக்கு உங்க லைஃப் தேவை. நீங்க போடுற ஹவர்ஸ், நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ இந்த நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு சோர்ஸ்ல இருக்காதீங்க. உங்களுக்கு எந்த சோர்ஸ்ல படிச்சா புரியுதோ அந்த சோர்ஸை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க, அந்த சோர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு டெசிஷன் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இட் வில் காஸ்ட் சம் 1 more year ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பரா உங்களுக்கு புரியுற இடத்துல படிங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டா, மினிமம் ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். அவங்க எம்சிக்யூ ஓரியன்டா அந்த கிளாஸஸ் இருக்கணும். எம்சிக்யூஸே இல்லாம ரொம்ப அண்டர் டெப்த் தியரி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, டெரிவேஷன் எடுத்துருந்தாங்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த டாபிக்ல இருந்து எம்சிக்யூ சால்வ் பண்ற அளவுக்கு ஒரு அப்ரோச் அவங்க கொடுக்கணும். எம்சிக்யூ சால்வ் பண்ணி காட்டினா வெரி வெரி வெல் அண்ட் குட். கண்டிப்பாக எம்சிக்யூ சால்வ் பண்ணி காட்டணும். அப்புறமா அது அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எம்சிக்யூ ஓரியன்டாவது இருக்கணும். சரியா? அண்ட் நீட் ரிலவெண்டா இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த லெக்சர் எடுக்கவங்க தான் தெரியும். ஸ்டாண்டர்டா இருக்கான்னு உங்களுக்கு ரொம்பலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னா, அவங்க வைக்கிற டெஸ்ட்ஸோ இல்ல காமனா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற டெஸ்ட்ஸோ அட்டென்ட் பண்றப்போ உங்களால அட்லீஸ்ட் அந்த டாபிக்ஸ் எல்லாம், அந்த எம்சிக்யூஸ்லாம் ரிலவெண்டா இருக்கணும். ஓகே, ஃபுல் 100% ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு அதை ஆன்சர் பண்ண கூடியதா இருந்ததுன்னா அது ரிலவெண்டாகவும் உங்க ரோஸ் ஸ்டாண்டர்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து டெஸ்ட் வித் எக்ஸ்பிளனேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். உங்களால இந்த 3 பாயிண்ட்டை செக் பண்ண முடியும் உங்களோட சோர்ஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட சொல்யூஷன் கொடுக்கணும். வேற ஆன்சருக்கு கொடுத்து ஏமாத்திட்டு போறாங்கன்னா அந்த சோர்ஸ்ல போய் மிரட்டி கேளுங்க, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, எனக்கு வேணும், நான் கத்துக்கணும்னு நினைங்க. இல்ல நான் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆன்சருக்கு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். அந்த சோர்ஸ் அப்படி இருந்தாலும் ஓகே. நான் என்னோட டிஎன்டில 2மே பண்றேன். என்னோட டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், ஒவ்வொரு சாப்டர் முடிச்சு டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் வைப்பேன். அதுல ஒவ்வொரு டெஸ்ட்ல கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டீடைல் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். என்னோட டிபிடி முதற்கொண்டு எல்லாத்துலயுமே டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம். டிஎன்டில கேட்கிற எல்லா கொஸ்டினும் வீடியோல கிளாஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்பதான் அந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லே, இல்லைன்னா யூஸே கிடையாது, நீங்க அந்த டெஸ்ட் எழுதுற பிரோஜனமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கான்னு செக் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டி இது. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு சோர்ஸை ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களோட இன்கேஸ் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் சோர்ஸ் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை, எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்லுங்கன்னா நான் என்னோட சோர்ஸ் சொல்றேன். நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பிசிக்ஸ்க்காக 0 to Hero பிசிக்ஸ் கோர்ஸ்னு. பிசிக்ஸ்ல நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல பிசிக்ஸ், உங்களுக்கு புரியுதுன்னு நான் ஓவர் ஹைப் பண்ணி நான் ஏதோ ப்ரமோட் பண்றேன், இந்த விற்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க போயிட்டு இந்த கோர்ஸ் என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல இருக்கு, டெமோ லெக்சர் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க பிசிக்ஸ் புரியுதா இல்லையா, ஃபீல் ஆஃப் பிசிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இதை என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டில் இட் இஸ் ஓப்பன், ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு போடுங்க, அவங்க உங்களுக்கு என்னங்கிறத ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இல்லை எனக்கு 3 சப்ஜெக்ட்டுமே பிரச்சனையா இருக்குன்னா ட்ரீம் டு டாக்டர்னு ஒரு கோர்ஸ் போட்டு 3 சப்ஜெக்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீட் 2026க்காக போயிட்டு இருக்கு. அட்மிஷன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. மறுபடியும் நீங்க வந்தீங்கன்னா பேக்லாக்ஸ் லெக்சர் இருக்கும், அது எப்படி கவர் பண்ணுங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. வேணுங்கிறவங்க மேக் யூஸ் ஆஃப் திஸ், வேணுங்கிறவங்க வெல் அண்ட் குட். நீங்க ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ்லேயே ஹாப்பியா இருக்கீங்கன்னா கைண்ட்லி கண்டினியூ. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் பண்ண வேணாம். போமோ இது இருக்கு, நான் இந்த சோர்ஸை விட்டுட்டு நான் வேற ஏதோ படிக்கிறேன், எனக்கு பத்தாம போயிருமோன்னுலாம் பயப்படாதீங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க சோர்ஸ் நல்லா இருக்கு, ஆன்சர் பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இது எல்லாமே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கைஸ், ஒரு ஜாக்பாட். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பேக்லாக் கவர் பண்றப்போ ஒரு பெரிய ஜாக்பாட்டா இருக்கிறது தீபாவளி கைஸ். தீபாவளிங்கிறது இப்போ ட்ரெண்டுக்கு நான் இந்த டாபிக் போட்டேன். உங்களோட கவர்மெண்ட் ஹாலிடேஸ், ஒரு கிளப்பான ஒரு ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா, நீங்க படிக்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட், தீபாவளி உங்களோட முக்கியமான ஹாலிடேஸ் ஏதாவது வருது, 2-3 நாள் சேர்ந்த மாதிரி வருதுன்னா, உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட், உங்களோட ஆன்லைன் லெக்சர்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு டைம் கிடைக்கும். அந்த பல்க் டைம்லயும் ஒர்க் கொடுத்து அமைச்சிருவானுங்க, ஒரு டெஸ்ட் வச்சிருவாங்க தெரியும். ஆனாலும் அது எப்படியாவது மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோல் டே உங்க கையில கிடைக்கும். ஒரு 3-4 டேஸ் உங்களால எப்படியாவது அதுல இருந்து பிடிக்க முடியும். அந்த மாதிரி டேஸ் தான் உங்களோட ஜாக்பாட்.
அந்த 4 டேஸை வெறித்தனமா படிக்கணும். மற்றவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, புது ட்ரெஸ் வாங்குவாங்க, வெளில போவாங்க, ஃபேமிலி டைம் பண்ணுவாங்க. ஐ கேன் அக்ரி கைஸ். பட் அந்த நேரத்தில் நீங்க உங்களால எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும், படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் நிஜமா பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த 4 நாளில் நீங்கள் படிக்கிற எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு செம்மையாக பூஸ்ட் பண்ணி உங்களோட பேக்லாக்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கும். கைஸ் நீங்கள் சொல்லலாம், நான் என்ன மெஷினா, மனசாட்சியே எனக்கு இல்லையா, இதான் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறேன், இந்த 4 நாளில் விடுங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான்ப்பா. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எம்பிபிஎஸ்குள்ளே போயிட்டுனா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். உள்ளே போகிற வரைக்கும் இந்த சாக்ரிஃபைஸ் மட்டும் தயவு செஞ்சு நீங்களா எடுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை திணிக்க கூட திட்டுற அளவுக்கு வச்சுக்கணும். நாமளே நமக்கு தெரியும், சரி நீங்கள் எல்லாருமே மெச்சூர், எனக்கு தெரியும் நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு. சாக்ரிஃபைஸை கரெக்டான டைமில் பண்ணுங்கள். இந்த டைமில் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நான் எங்கேயும் வரமாட்டேன், ஒரு 1/2 hour 1 hour போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து ஷார்ட்டராக முடிச்சுட்டு ஒரு 2 கம்மியாக கொஞ்சம் பட்டாசு வெடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுங்க. வந்துட்டு உங்களோட டைம் ஸ்டடீஸில் கொடுங்க. எந்த எனர்ஜி ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா வீட்டில் வெளில போகலாம்பாங்க, நீங்கள் எங்கன்னா வெளில போங்க, நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கே அதோட சிக்னிஃபிகன்ஸ் புரியும். சரியா? அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு முக்கியமான தப்பு பண்ணிடாதீங்க. ஃபோன் பார்க்கறது, இந்த சும்மா ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த 4 நாள் 5 நாள் எங்கெல்லாம் உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ ஜாக் பாட் மாதிரி யூஸ் பண்ணி 4 நாள் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நிறையா படித்து முடிச்சிங்கன்னா அதோட ஹாப்பினஸே வேற. செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க, செம்மையாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் ஹாலிடேஸ்க்கு. சரியா? ரைட். ஹோப்ஃபுல்லி இது யூஸ் பண்ணிப்பீங்க நம்புறேன். அண்ட் இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான பிரச்சனை ப்ரையாரிட்டைசிங் ஒர்க்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களோட பேசிக்ஸில் பிரச்சனை இருக்குன்னா பேசிக்ஸ் சரி பண்ணிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. பேசிக்ஸ் ஓரளவுக்கு வெல் அண்ட் டன். நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களோட கோச்சிங்கில் இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன சாப்டர் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த சாப்டரோட பிகினிங்லேருந்து நீங்கள் படிங்க. இன்கேஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நாலேஜ் தேவை. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சுத்தமாக தெரியாமல் இருக்கீங்கன்னா ரிடாக்ஸ் படிச்சுட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வாங்க. அந்த மாதிரி கனெக்டட் சாப்டர்ஸ், லிங்க்டு சாப்டர்ஸ் உங்கள் கோச்சிங்கில் இருக்கிற மென்டார்ஸ் கிட்டயோ உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்டயோ ஃபேக்கல்டிஸ் கிட்டயோ கேளுங்க. இதெல்லாம் சரி இப்படி இருக்கு, நான் படிச்சுட்டு வரேன் கேட்டு இதெல்லாம் படிக்கணுமான்னு ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல இருக்கீங்கன்னா நீங்கள் மென்டார்ஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ணி பேக்லாக்ஸை எஃபெக்டிவாக கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் ட்ரை டு கவர் பேக்லாக்ஸ். மோர் ப்ராக்டிக்கல் அப்ரோச். உங்களோட கொஷின்ஸ்க்கு நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இது எல்லாமே வச்சிருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்கிட்ட நிறைய கேள்விகளாக கேட்டப்பட்ட விஷயம். அதெல்லாமே தான் நான் யோசிச்சு எழுதி ஒரு பாயிண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இது எல்லா ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைஸ் கன்சிஸ்டண்டாக நீங்கள் போடுறப்போ யூ வில் அச்சீவ் வாட் யூ ஆர் எய்ம்ட் ஃபார். நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அன்னைக்கு இது ஃபீல் ஆகும், ஒர்த்தரா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒர்த்தரான்னு ஃபீல் ஆகும். அந்த நாளுக்காக இன்னைக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணால் போடலாம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் வேணால் போடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் eagerly waiting for you. சீக்கிரமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் அப்பப்போ திரும்ப கூட வந்து பாருங்க. உங்களுக்கு டக்குன்னு அவுட் ஆஃப் ஜோன் போறப்போ இந்த வீடியோ திரும்ப பார்க்குறப்போ திரும்ப ஜோனுக்குள்ள கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்கலாம். அண்ட் முக்கியமான வீடியோ இந்த ஹவு டு சேவ் திஸ் 1 to 2 ஹவர்ஸ்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். இதை வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ போடுறேன், படிச்சு பாருங்க. கட் டவுன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்க்ராலிங் இன் மொபைல், வாட்சிங் ரேண்டம் வீடியோஸ், லேசினஸ், ஓவர் திங்கிங், அவாய்ட் டாக்கிங் அன்னெசரி கண்டென்ட்ஸ். எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா உங்களால் 1 to 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பிடிக்க முடியும் எங்க இருந்தாவது. இதை பத்தின தனி கண்டென்ட் ஒரு 20 minutes கண்டென்ட்டா பேசி வச்சிருக்கேன். அந்த வீடியோனா நான் உங்களுக்கு நீங்க கேட்கறவங்களுக்கு மட்டும் அன்லிஸ்ட் பண்ணி அந்த லிங்கை தனியா தரேன், எடிட் பண்ண சொல்றேன், எடிட்டரை பண்ணி தனியா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். பாருங்க, எஃபெக்டிவா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரியா? ஸோ கைஸ், வித் திஸ் வி கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எந்த டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இட்ஸ் பை அண்ட் சைனிங் ஆஃப் சுதர்ஷன். டேக் கேர். பை கைஸ்.